அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி அந்த வீடியோ என்ன பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா, Lenovo Tap ஒரு மாடல் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் வந்து அதிக எதிர்பார்ப்பு இருந்துச்சு. அதனால் லோ பட்ஜெட்டில் கொஞ்சம் பெஸ்ட்டான பெர்ஃபார்மன்ஸ் உடைய ஒரு டேப் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ Lenovo பிரியர்கள் வந்து அதிகமாக லைக் பண்ண ஒரு மாடல், அதாவது Lenovo M10 அப்படின்னு சொல்கிற மாடல் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி இந்த ஓவரால் பார்க்க போகிறோம். அந்த வீடியோ இறுதி வரை பாருங்கள், கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுவாக இருந்தீங்க அப்படின்னா இதே போல் டெக் வீடியோ டெய்லி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூட பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டெய்லி நம்ம சேனலில் அப்புறம் ஒவ்வொரு டெக்னீஷியன் நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். Lenovo M10 இதில் என்ன ஹைலைட்டான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேட்டரி அப்படின்னு கூட சொல்லுவேன் நான். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே சைஸு ரெண்டுமே பார்த்தீங்கன்னா அந்த டேப்பில் வந்து ஒரு ஹைலைட்டாக இருக்குது. பேட்டரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 7000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அதிகமாக பார்த்தீங்கன்னா Lenovoவில் வந்து ஒரு 5000 பட்ஜெட்டு உள்ளதுலாம் பார்த்தீங்கன்னா 4000 mAh 5000 mAh பேட்டரி கொடுப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட்லேயே ஒரு அதிக பேட்டரி mAh கொடுத்த ஒரு மொபைல் அப்படின்னு கூட சொல்லுவேன். சாரி, ஒரு டேப்னு ஒன்று சொல்லுவேன் அவங்களுக்கு. இந்த Lenovo டேப் பார்த்தீங்க அப்படின்னா அதிக பேட்டரி mAh உள்ளது, அதாவது 7000 mAh பேட்டரி கொடுக்குது. கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 இன்ச்சில் வந்து ஒரு ஐபிஎஸ் டிஸ்பிளே வந்து ஃப்ரண்டில் இருக்குது. ஸோ ஐபிஎஸ் டிஸ்பிளே இருக்கிறதால பார்த்தீங்க அப்படின்னா பேட்டரி கன்சப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாகவே எடுக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சார்ஜ் அதிகமாக நிற்கிறதுக்கு பெரிய வாய்ப்பு இருக்குது. கேமரா பொறுத்த மட்டும் ஃப்ரண்டில் 5 MP கொடுத்துருக்காங்க, பேக்கில் வந்து 8 MP கொடுத்துருக்காங்க. இதில் நார்மலாக பார்த்தீங்கன்னா வீடியோ கால் இது மாதிரி பண்ணுறதுக்கு வந்துட்டு ஒரு 10 இன்ச்சில் வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். வெர்ஷன் அப்படின்னு பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா Android 9.0 வந்து ரன் ஆகிருக்கு. இதில் சிம் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம், 4G சிம்மு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா 2L 4G தான், 2L சிம் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். 3GB RAM 32GB இன்டர்னல் ஸ்டோரேஜோடு அது ரன் ஆகுது. அதுபோக நீங்கள் எக்ஸ்ட்ரா மெமரி கார்டும் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். 256GB அடிஷனலாகவும் நீங்கள் மெமரி கார்டும் போட்டுக்கலாம். அதுபோக எப்பயும் வழக்கம் போல் ஒய்ஃபை இருக்குது, OTS சப்போர்ட் இருக்குது, ப்ளூடூத் இருக்குது. வெர்ஷன் அப்படின்னு பார்க்குறப்ப ஸ்னாப்ட்ராகனில் வந்துட்டு ஒரு 430 கொடுத்துருக்காங்க. இது போதுமானது அப்படின்னு நினைக்கிறேன். இந்த டேப்புக்கு வந்து இந்த இது போதுமானது. ஹைலைட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளேவும் பேட்டரி ஹைலைட்டாக கொடுத்துருக்காங்க. இதே போல் டெய்லி டெக்னிஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஜெய்ஹிந்த்.